தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய கண்காட்சியை தமிழக ஆளுநர் RN ரவி நேரில் சென்று பார்வையிட்டார். விநாயகர் கண்காட்சி சிறப்பாக இருந்ததாக ஆளுநர் தனது பாராட்டையும் தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டை ராதாநகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். கடந்த 17 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சியை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லட்சுமிராம் கணேஷ் மஹாலில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சியை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கினார். கண்காட்சியானது விநாயகர் சதுர்த்தி அன்று 7ஆம் தேதி முதல் துவங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கண்காட்சியில் பல்வேறு விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளது. சிப்பிக்குள் முத்து போல பிள்ளையார் முத்திலிருந்து பிறந்து வருவது போல தத்ரூபமாக இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இருளிலும் மின்னும் ரேடியம் பிள்ளையார், திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என பல்வேறு பிள்ளையார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், இரும்பு, கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை இன்று தமிழக ஆளுநர் RN ரவி பார்வையிட்டார். ஆளுநர் வருகையொட்டி சிட்லப்பாக்கம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. விநாயகர் கண்காட்சியை ஏற்பாடு செய்த சீனிவாசன் ஒவ்வொரு விநாயகரின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதனை கேட்டு ஆளுநர் மிகவும் சிறப்பாக கண்காட்சி இருந்ததாகவும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.